அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேயோன் நம்ம ஆர்மி அகாடமியிலேருந்து நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இதனுடைய ப்ரீவியஸ் ஹாஃப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க எங்கள் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து 2024 நடந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நல்லா மைண்டில் ஏற்றிட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, சரிங்களா? கோல்டு மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ், கோல்டு அப்படின்னு வந்தாலே ஆளுக்காசு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஆலோக் சுக்லா, சரிங்களா? அடுத்தது சா ப்ரைஸ் 2024 அஸ்ட்ரானமி, நம்மளுடைய வானவியலுக்காக அந்த சா ப்ரைஸ் அவார்ட் வாங்கினது யார் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் ஆர் கல்கர்னி, சரிங்களா? அடுத்தது ரோமைன் ரோலண்ட் புக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பங்கஜ் குமார் சட்டர்ஜி, ரோமைனுக்கு பங்கஜ் குமார் போனாங்க, அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட், ஜிடி பிர்லா அவார்டு வந்து யார் வாங்கினாங்கன்னா, இந்த ஜிடி பிர்லா அவார்டு எதுக்காக அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக தர்றது. இதை வாங்கினவங்க யாருன்னா ஆதித் சென் டி. அடுத்தது 2024 லாரஸ் வேர்ல்டு லெவலில் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் கொடுக்கறது யார், சரிங்களா? இதில் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர், சரிங்களா? இந்த இயருக்கே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்க தான் அப்படின்னு வாங்கினது பார்த்திங்கன்னா நோவக் டெஜோகோவி, சரிங்களா? நோவக் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா ஐட்டானா பொன்மாட்டி. ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு இந்த பேர், நல்லா போய் செக் பண்ணி பாருங்கள், ஐட்டானா பொன்மாட்டி, சரிங்களா? அடுத்தது பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அவார்ட் ஜூட் பெல்லிங்கம். அடுத்தது 96th அகாடமி அவார்டுன்னு சொல்லலாம், இல்லை ஆஸ்கார் அவார்டுன்னு சொல்லலாம். நம்ம ஆஸ்கார் அவார்டுனே மைண்டில் படிச்சிருப்போம். ஸோ ஆஸ்கார் அவார்டு தான் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆஸ்கார் அவார்டுக்கு இன்னொரு பேர் 96th அகாடமி அவார்டு. அப்போ அது ரெண்டில் எந்த கொஸ்டின் வேணும் நம்மளுக்கு கேட்கலாம், சரிங்களா? அதில் பெஸ்ட்டு ஆக்டர் வந்து யார் அப்படின்னா சிலியன் மர்ஃபி. பெஸ்ட்டு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அப்பன்ஹைமர். பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா எம்மா ஸ்டோன். ஸோ 3 நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ்கர் அவார்டில் லாஸ்ட் இயர் வாங்கினது பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட்டு ஃபிலிமு, பெஸ்ட்டு ஆக்டர்னா சிலியன், ஃபிலிம் அப்பன்ஹைமர், ஆக்ட்ரஸ் எம்மா ஸ்டோன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு டைரக்டர் யார், கிறிஸ்டோபர் நோலன், சரிங்களா? அடுத்தது சரஸ்வத் சம்மன் அவார்ட், சரிங்களா? இது வந்து யார் வாங்கினாங்கன்னா பிரபா வர்மா. அப்படின்னு சொல்கிறவ பிரபாத் வர்மா. அடுத்தது ஏபிள் ப்ரைஸ். எப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்துருப்போம், ஒரே நிமிஷம், இந்த நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பிர்லா அவார்ட், ஜிடி பிர்லா அவார்டுங்கிறது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ஏபிள் அவார்டு அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்காக நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுறது, சரிங்களா? இந்த ஏபிள் ப்ரைஸ் அவார்டு வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா மைக்கேல் வாங்கினாங்க ஏபிள் ப்ரைஸு, சரிங்களா? அந்த ஏஞ்சல் சொல்லுவாரா மைக்கேல், அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் ப்ரைஸ், சரிங்களா? ரிகன் எமமோட்டா, சரிங்களா? நெக்ஸ்ட்டு சங்கீத கலாநிதி அவார்ட் டிஎம் கிருஷ்ணா சங்கீதா கூட பண்ணாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னா டாக்டர் பிரதீப் மகாஜன். அடுத்தது மனோஜ் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட், ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருந்தோம். இந்த கேல் ரத்னா அவார்டு 2023 நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சத்விக் சாய்ராஜ் அண்ட் சிராக் செட்டி. நெக்ஸ்ட்டு ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் அவார்ட் யார் அப்படின்னா மெஸ்ஸி, நம்மளோட மெஸ்ஸி. நீங்கள் பார்த்தோன்னு நீங்கள் அழகாக ஈஸியாக போட்டுருவீங்க எல்லாருமே. அடுத்தது பாரத் ரத்னா அவார்ட். இந்த பாரத் ரத்னா அவார்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பாரத் ரத்னா அவார்ட் கர்பூரி தாகூர். இவங்க யாருன்னா பீகாரோட 11வது முதலமைச்சர், சரிங்களா? இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம எல்கே அத்வானி நம்மளுடைய 7th டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சரிங்களா? நெக்ஸ்ட்டு எம்எஸ் சுவாமிநாதன், உங்களுக்கே தெரியும், பசுமை புரட்சியோட ஃபாதர், சரிங்களா? ஸோ அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிவி நரசிம்ம ராவ், இவங்க யாருன்னா இந்தியாவோட 9th பிஎம், சரிங்களா? ஸோ நம்ம 7th டெபுட்டி பிஎம் வாங்கியிருக்காங்க, 9th பிஎம் வாங்கியிருக்காங்க, அண்ட் சௌத்ரி சரண் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க 5th பிஎம். அப்போ இந்த தடவை பாரத் ரத்னா அவார்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிஎம் மைண்டில் வச்சுக்கோங்க, 2 பிஎம் 1 டெபுட்டி பிஎம் வாங்கியிருக்காங்க. அவங்க இல்லாமல் வாங்கினது யார் அப்படின்னா பீகாரோட 11th சிஎம்ஓ, அடுத்தது நம்மளுடைய பசுமை புரட்சியோட தந்தை சுவாமிநாதனும் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? மொத்தம் 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே,
அடுத்தது பத்மா அவார்ட்ஸ். இந்த பத்மா அவார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 132 அவார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 132 நம்பர்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. பத்மா 132 ரூபா கொடுத்தா, பத்மா 132 ரூபா கொடுத்தா, சரிங்களா? அடுத்தது இந்த பத்மாவில் என்னென்ன இருக்குது? இந்த 132னா யார் யார்? பத்ம விபூஷனில் 5, பத்ம பூஷனில் 17, பத்மஸ்ரீயில் 110, சரிங்களா? ஸோ அந்த 132 அப்படிங்கிறது பத்மா அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லிட்டாலும் பத்மாக்குள்ளே பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் அப்படிங்கிற கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு பிரியுது. ஸோ அதில் 5, இது 17, இது 110 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பத்மபூஷன் அவார்ட் பத்ம விபூஷன் அவார்ட் அந்த இதில் 5 பேர் யார் யார் அப்படின்னா நல்லா பாருங்கள், கவனிங்க. வியாஜகன் டிமாலி பாலி இவங்க வந்து கலைக்காக தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினவங்க. விஜயன் மைண்டில் வச்சுக்கோங்க. விஜயன் வந்து வாங்கினாங்க அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திராலையும் அதே கலைக்காக ஸ்ரீ கோனி டேலே அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க. அதே ஆந்திராவில் பப்ளிக் வெல்ஃபேர்க்காக வாங்கினவங்க ஸ்ரீ எம் வெங்கைய நாயுடு. நெக்ஸ்ட்டு பீகாரில் சமூக சேவைக்காக வாங்கினவங்க ஸ்ரீ பெண்டேஸ்வர் பாதக், சரிங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் கலைக்காக வாங்கினவங்க பத்ம சுப்பிரமணியம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து கலைக்காக இன்னொருத்தவங்க வாங்கினாங்க, விஜயன் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இவங்களும் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? விஜயன்னா அந்த ஃபார்மேட்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக விஜயனுங்கிற ஸ்பெல்லிங் பார்க்கக்கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு தாதா சாஹிப்